காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்ஸ்டா மோமோஸ் செய்ய போகிறோம். நான் இதில் என்னென்னா முட்டைக்கோஸ், பன்னீர், பச்சை மிளகாய், வெங்காயம், கேரட்டு எல்லாம் எடுத்து இது மாதிரி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மைதா, தண்ணி. இப்போது நம்ம இதை வதக்கிக்கலாம். இந்த கலவையை வதக்கிக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க மீன்ஸ் கொஞ்சம் லைட்டாக எப்படி சொல்கிறது, ரொம்ப ப்ரௌனாக இல்லாமல் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இதில் நான் சோளமும் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னோடய கிட்ஸ்க்கு கொடுக்கறதுக்காக. அரை டீஸ்பூன் சால்ட்டு. இது நல்லா இப்போ ஆறட்டும். ஆறினோன்னு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பால் ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரீசர் வச்சு எடுங்க. அப்போ தான் அந்த பால் நல்லா இறுகி இருக்கும். இப்போ நம்ம என்ன ப்ராசஸ் பார்க்கலாம். இது மாதிரி 2 வாட்டி நம்ம தண்ணியிலையும் ஒரு 2 வாட்டி மைதா மாவில் போட்டு டிப் பண்ணி எடுத்துட்டு இப்போது நம்ம இட்லி பானையில் வச்சுக்கலாம். இன்ஸ்டா மோமோஸ் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களோட கிட்ஸ்க்கு, வீட்டில் இருக்க ஃபேமிலிஸ்க்கு கொடுங்க. எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை.